தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 6வது பாசுரம் பார்க்கலாம். மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல் கௌவ கிடக்கின்றீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது இந்த அதர்மம், பாவ காரியங்கள், கொடுமையான செயல்கள் செய்கிறது, இப்படியே வச்சே ஒரு பெரிய சுவர் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு அடுத்த பிறவி என்ன ஆகுமோங்கிற கவலையே இல்லாமல் மறுபிறவியை பற்றியே திங்க் பண்ணாமல் இப்படி ஒரு அதர்ம சுவர் எடுத்து உடம்புக்கே எப்போ பார்த்தாலும் விழற காலம் வரைக்கும் அதுலேயே புரண்டு இருக்கேளே, அது என்றைக்கோ ஒரு நாள் உடம்பு விழுந்துருமே, அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேளே. இதை விட்டுட்டு தர்மம், கருணை இதுக்கே சுவராக இருக்கின்ற இந்த திருவரங்கர் இருக்காரே, அவருக்கு ஆட்செய்ய வேண்டாமா? அவர் கொடுத்த உடம்பாச்சே, அவருக்கு பண்ண வேண்டாமா? அதை பற்றியே நினைக்காம வெறும் வெளி உடம்புக்கே அலங்காரம் பண்ணிட்டு அதையே போஷிச்சுட்டு இருக்கேளே. அதை பறவைகள் கூட ஒரு நாள் அந்த உடம்புக்கே விழுந்துருத்துன்னா வந்து பார்க்குமா, அரங்காங்கிற நேம் கூட சொல்லலையான்னு சொல்லிட்டு அதுகள் கூட திரும்பி பார்க்காம போயிடுமா. இப்படி வாழலாமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன்.